ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி ஹோம் கார்ட் 2024 எக்ஸாமுக்கான ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனில் இறங்கிய இரண்டாவது மனிதர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பஸ் ஆல்ட்ரின் தான் கரெக்ட் ஆன்சர். சந்திரனில் இறங்கிய இரண்டாவது மனிதர் பஸ் ஆல்ட்ரின். ஓகேவா? Who was the second man to land on the moon? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பஸ் ஆல்ட்ரின் தான் கரெக்ட் ஆன்சர். பஸ் ஆல்ட்ரின் is the second man to land on the moon. Then the first one is Neil Armstrong. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற ட்ரினிட்டி கல்லூரியின் தலைவராக பதவியேற்ற முதல் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அமர்த்தியா சென் தான் கரெக்ட் ஆன்சர். அமர்த்தியா சென் தான் ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு பிகேம் அ டைரக்டர் இன் ட்ரினிட்டி காலேஜ். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு பிகேம் த ஹெட் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அமர்த்தியா சென் தான் கரெக்ட் ஆன்சர். அமர்த்தியா சென் இஸ் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு பிகேம் ஹெட் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரினிட்டி காலேஜ். மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்தின் தலைமையகம் எங்குள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கொல்கத்தா தான் கரெக்ட் ஆன்சர். கொல்கத்தாவில் தான் இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் ஓட தலைமையகம் இருக்குது. தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா லொக்கேட்டட்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கொல்கத்தா தான் கரெக்ட் ஆன்சர். நாலாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது நாணயத்திற்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, யூரோ தான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் கிவன் டு த காமன் கரன்சி ஆஃப் யூரோப்பியன் யூனியன்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, யூரோ தான் கரெக்ட் ஆன்சர். யூரோப்பியன் யூனியனோட காமன் கரன்சி வந்து யூரோ. அஞ்சாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுதில்லியில் உள்ள மண்டி ஹவுஸ் எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் டைரக்டர் ஜெனரல் அலுவலகம் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மந்தி ஹவுஸ் இன் நியூ டெல்லி இஸ் த ஹவுசஸ் ஆஃப்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தூர்தர்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ தூர்தர்ஷனை தான் மண்டி ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆறாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூளை வடிகால்னா என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திறமையான நபர்களின் குடியேற்றத்தை குறிக்கிறது. சிக்ஸ்த் கொஸ்டின் என்னன்னா, பிரெயின் ட்ரெயின் எதை சொல்லுவாங்கன்னா ரெஃபர்ஸ் டு எமிகிரேஷன் ஆஃப் ஸ்கில்டு பர்சன் தான் கரெக்ட் ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா டுடே என்பது, இந்தியா டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி இதழ் முக்கியமாக நடப்பு நிகழ்வுகளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஸோ இந்தியா டுடேன்றது ஒரு நியூஸ் பேப்பர், ஓகேவா, செய்தி இதழ்னு சொல்கிறாங்க. செவன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டுடேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எ நியூஸ் மேகசைன் மெயின்லி டிவோட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்காக இருக்க ஒரு நியூஸ் மேகசைன் தான் இந்தியா டுடே. எட்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புவி வெப்பமயமாதல் முக்கியமாக எது குவிவதால் ஏற்படுகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கார்பன் டை ஆக்சைடு தான் கரெக்ட் ஆன்சர். எய்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குளோபல் வார்மிங் இஸ் மெயின்லி டியூ டு த அக்குமுலேஷன் ஆஃப்? எதனால புவி வெப்பமயமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கேஸோட அக்குமுலேஷன் தான் இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கார்பன் டை ஆக்சைடு தான் காரணம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஆர் CO2ன்னு சொல்லுவாங்க. இதுதான் குளோபல் வார்மிங்க்கு ஒரு முக்கியமான ரீசன்.
9th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் எந்த நகரத்தில் சாலையில் அதிகபட்சமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் உள்ளன கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். 9th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, which one of the following cities has the maximum number of registered vehicles on the roadன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். டெல்லி has the maximum number of registered vehicles on the road. 10th கொஸ்டின் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, சிவப்பு தரவு புத்தகம் எந்த இனங்கள் பற்றிய தகவல்களை வழங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் டேட்டா புக் gives information about species which are. ரெட் டேட்டா புக்ஸ்ல இருக்க ஸ்பீஷியஸ்லாம் என்ன டைப் ஆஃப் ஸ்பீஷியஸ் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ். 11th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் ஒரே ஓர் மிதக்கும் தேசிய பூங்கா எங்க அமைந்துள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிப்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். 11th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the world's only floating national park is situated in. ஸோ வேர்ல்ட்லே இருக்க ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல இருக்கு. ஆப்ஷன் ஏ மணிப்பூர் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். 12th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச சுனாமி எச்சரிக்கை அமைப்பில் இந்தியா எப்பொழுது இணைந்ததுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2005 தான் கரெக்ட் ஆன்சர். 2005 தான் சர்வதேச சுனாமி எச்சரிக்கை அமைப்புல இந்தியா இணைஞ்சுது. Moving on to the 12th question. When did India join the International Tsunami Warning System? எப்போ வந்து இந்தியா இன்டர்நேஷனல் சுனாமி வார்னிங் சிஸ்டம்ல ஜாயின் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2005 தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 13th கொஸ்டின். நாட்டின் ஆயுத படைகளின் உச்ச தளபதி யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜனாதிபதி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 13th question. Who is the Supreme Commander-in-Chief of Armed Force of the country? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரசிடென்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பிரசிடென்ட் இஸ் த சுப்ரீம் கமாண்டர்-இன்-சீஃப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. 14வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவர்களில் யார் சொத்து பற்றிய தொழிலாளர் கோட்பாட்டை ஆதரித்தார்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜான் லாக் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 14th question. Who among the following advocated the labor theory of property? So யார் வந்து லேபர் தியரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி அட்வொகேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜான் லாக்கே தான் கரெக்ட் ஆன்சர். 15வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் எங்க உள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மணிலா தான் கரெக்ட் ஆன்சர். 15th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the Asian Development Bank has its headquartered at. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மணிலா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 16th கொஸ்டின். பின்வருவனவற்றில் ஜப்பானின் நாணயம் எதுன்னு கேட்குறாங்க. ஜப்பானின் நாணயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 16th question. Which of the following is the Japanese currency? எது வந்து ஜாப்பனீஸ் கரன்சின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி என் தான் கரெக்ட் ஆன்சர். என் இஸ் அ ஜாப்பனீஸ் கரன்சி. 17வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாமரை வடிவ பளிங்கு வழிபாட்டு இல்லம் எங்குள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, 17th question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, where is the lotus shaped marble house of worship located? ஸோ லோட்டஸ் ஷேப்டு மார்பிள் ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்குறாங்க.
ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்ரீமதி சிரிமாவோ பண்டார நாயக்கா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்கல, வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் பெண் பிரைம் மினிஸ்டர் தான் யாருன்னு கேட்டிருக்காங்க. 18th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் வாஸ். வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி சிரிமா பந்தர் நாயக்கி தான் கரெக்ட் ஆன்சர். 19th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசியா மற்றும் பசிபிக் பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் ESCAP எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேங்காக் தான் கரெக்ட் ஆன்சர். 19th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் பசிபிக் ESCAP இஸ் லொக்கேட்டட் இட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேங்காக் தான் கரெக்ட் ஆன்சர். 20வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் எந்த விலங்குகள் மீயொலி ஒலியை கேட்க முடியும்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் 20th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா which of the following animals can hear ultrasonic sound. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பேட் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பேட் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் சவுண்ட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய GK கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்.